உலகங்கள் சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ரெட் ரோப் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ஜோஜு ஜார்ஜ் ஒரு பெரிய தாதா, அவர் மனைவி சுவாசிகா. இவங்கள்ட்ட அனாதையா சின்ன வயசுல சேர்றார் சூர்யா. அவரை மகன் போல வளர்க்குறார் சுவாசிகா. சூர்யாவும் அவங்கள அப்பா அம்மாவும் நினைக்கிறார். ஆனால் ஜோஜி ஜார்ஜ் அவரை வழியால் தான் வச்சுருக்கார். ஒரு கிட்ட சுவாசிகா இறந்து போகிறாங்க. சூர்யா சின்ன வயசுலேயும் சிரிக்காமல் மண்டலத்தனமாக வளர்றார். அவருக்கு எப்போ தான் சிரிப்பு வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவர் சிரிக்கவே மாட்டேங்கிறார். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார். எத்தனை பேர் தான் அடிக்கிறார். அதனால் அவர் தலைமை அடியால் வச்சுருக்கார் ஜோஜி ஜார்ஜ். சூர்யா பூஜா கிட்டே லவ் பண்ணுறாரு. ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கிறதா முடிவு பண்ண சமயத்தில் ஜோஜி ஜார்ஜுடைய ஒரு முக்கியமான பொருளை சூர்யா மறைச்சி வச்சுறார். ஜோஜி ஜார்ஜ் ஆட்களையும் போலீஸை மாட்டி விட்டுறார். கல்யாணத்தின் போது ஜோஜி ஜார்ஜ் அடியாட்கள் வந்து மறைச்சி வச்சுருக்க பொருளை கொடு, இல்லைன்னா பொண்டாட்டியை கொண்டு கொல்ல போகிறாரு. அந்த சண்டையில் சூர்யா ஜோஜி ஜார்ஜில் கையை வெட்டிடுறாரு. கல்யாணம் நின்று போகுது. வன்முறை விடாத வரைக்கும் என் முகத்தில் முடிக்காது அப்படின்னு சொல்லி பூஜாக்கிட்டு அந்த ஊரில் கண்காணாமல் போயிடுறாங்க. சூர்யா ஜெயிலுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு பூஜாக்கிட்டே ஒரு தீவில் இருக்கான்னு தெரிஞ்சு சூர்யா ஜெயிலையும் தப்பிச்சு அந்த தீவுக்கு போய் பூஜாக்கிட்ட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. அங்கே நாசரும் அவருடைய மகனும் தனியாக அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு இனத்தையே கொத்தடிமையாக வச்சுருக்காங்க. அந்த இன மக்கள் யாருமே சிரிக்க தெரியாமல் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் ஜனம் போல வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் சூர்யாவுக்கு தானும் அந்த இனத்தை சேர்ந்தவனா அப்படிங்கிறதும் அந்த இனத்தலைவரான தமிழோட மகன் தானா அப்படிங்கிற உண்மையும் சூர்யாவுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு தான் இன மக்களை இந்த கொத்தடிமை கூட்டத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி போராடுறார் சூர்யா. அதே சமயம் ஜோஜு ஜார்ஜ் மந்திரி பிரகாஷவதியோட ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு தீவுக்கு வர்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது மீதி கதை. நடிகர்கள் பார்க்கும்போது ஹீரோ சூர்யா சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப அற்புதமாக உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார் ஒவ்வொரு காட்சியிலையுமே. குறிப்பாக தனக்கே சிரிப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சிரிக்க முயற்சிக்கிற காட்சியில் நடிப்பின் உச்சத்தை தொற்றிருக்கிறார் சூர்யா அப்படின்னு சொல்லலாம். இது போக பூஜா ஹெக்டே எல்லா படத்துலையும் கவர்ச்சி பதிவாக வந்து போகிறவர் இதில் அழுத்தமாக நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கார். அப்புறம் ஜோஜி ஜார்ஜ், ஜெயராம், பிரகாஷ்ராஜ், நாசர், விது, இவர் நாசனின் மகனாக வருகிறார், கஜராஜ், சுவாசிகா, இயக்குனர் தமிழ், சுஜித் சங்கர், சிங்கம்புலி, சாய் தீனா, இப்படி நிறைய நட்சத்திரங்கள் எல்லாருமே அருமையாக வேலை வாங்கியிருக்கார் இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன். அற்புதமான 3 பாடல்கள். இதில் ஒரு பாடல் குத்தாட்டம் போட வைக்கிற பாடல். அந்த பாடல் காட்சியில் அவரே தோன்றி நடித்து முடிக்கிறார். இயக்கம் கார்த்திக் சுப்ராஜ். அவரே சொன்னது போல பேட்டை படத்திற்கு பிறகு வெளியான ஜகமே தந்திரம், மகான் ஆகிய 2 படங்களும் திரையரங்கு வெளியாகவில்லை. இதுதான் திரையரங்கு வெளியாகின்ற படம் என்று கவனித்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இன்னும் கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கலாமோ என்று தோன்ற வைக்கின்ற அளவுக்கு திரைக்கதை அமைப்பு இருக்கிறது. கதையாக பார்க்கும்போது அருமையான கதையாக தோன்றிருந்த கதையை திரையாக்கம் செய்யும் பொழுது பல இடங்களில் தடுமாறி இருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ். ஜோஜு ஜார்ஜ், சூர்யா இவர்களுக்கான மோதல் ஜில்லா படத்தை பல காட்சியில் ஞாபகப்படுத்துகிறது. இதுபோக ஆண்டான் அணிமை வர்க்க போராட்டம் என்று நம்ம ரஞ்சித் ஏரியாவெல்லாம் தேவையில்லாம் தொட்டு முயற்சி பண்ணியிருக்கார். இந்த கொத்தடிமை சமாச்சாரம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு யாராவது கேட்பாங்க இல்லையா? அதுக்காக இந்த கதையை 1993 நடக்கிறதா காமிச்சிருக்கார். கிளைமாக்ஸில் இப்படி தீவிர கண்டுபிடிச்சி போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் இப்போ ட்ரெண்டில் உள்ள விஷயமான பழைய பாடல்களை பயன்படுத்துறது. அது மாதிரி டாடி டாடி ஓமை டாடி போன்ற பல பாடலை பயன்படுத்தியிருக்கார். ஜவனி படத்தில் இடம்பெற்ற இசைஞானி இளையராஜா பாடலான செனோரிட்டா பாடலை முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார். அப்புறம் 2 மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். படம் முழுக்க சூர்யா ஒருத்தர் 5 பேர் 50 பேர் 100 பேர் அப்படின்னு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார். அது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது ஒத்துக்க தான் வேணும். அதே மாதிரி படத்தின் நீளம். இதில் சூர்யா, ஜெயராம் 2 பேரும் மக்களை சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சிரிப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அடிக்கடி. அதில் சில காட்சியை கட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குமோ அப்படின்னு என்ன வைக்குது. எல்லாம் ஓகே.
படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது படம் பார்த்தவங்கள்ட்ட படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்கிற படம் தான் இந்த ரெட்ரோ. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.